பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நான் எம்மாத்திரம், ஹூ அம் ஐ என்ற தலைப்பின் கீழே நாம் படிக்க போகிறோம். நமது தியானத்திற்குரிய வசனம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். எம்மாத்திரம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் ஒரு சிறப்பான வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்து 36 தடவை இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 33 தடவை, புதிய ஏற்பாட்டில் 3 தடவை என்று நாம் பார்க்கிறோம். டோட்டலி 36 times in the whole Bible. இந்த எம்மாத்திரம் என்ற வார்த்தையை சுமார் 10க்கும் அதிகமானவர்கள் பைபிளில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தாவீது, சாலமோன், யோபு ஆகியோர் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் போக மோசே, எரேமியா, சகரியா, பவுல், கிதியோன், மேவிபோஷேத், பர்சிலா என்ற வயதான மனிதன், அந்திரேயா, பேதுரு, இப்படி அநேகர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் அந்திரேயாவும் பேதுருவும் மாத்திரம் பயன்படுத்தினதாக நம் பைபிளில் வாசிக்கிறோம். ஹூ அம் ஐ என்ற இந்த வாக்கியத்தை நான் யார் என்று பெருமையாக கூட சொல்லலாம். ஆனால் வேதாகமம் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று கூட கற்றுக் கொடுக்கிறது. ஹூ அம் ஐ என்பதை நான் எம்மாத்திரம் என்று தாழ்மையாக சொல்லுவதற்கும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, எம்மாத்திரம் என்ற இந்த வார்த்தையிலிருந்து, அதை சொல்லும் உச்சரிக்கும் தொனியில் இருந்து கூட நாம் 3 பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தோடு அந்த பாடங்களை படிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வேதம் ஆச்சரியமான புத்தகம். அது சத்திய சுரங்கம், அல்ல குறையாத அமுத சுரபி. உம்முடைய வேதத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிற மகத்துவமான பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எம்மாத்திரம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் ஆராயப் போகிற இந்த பாடத்தின் வழியாக எங்களுக்கு நல்ல சத்தியங்களை கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் எம்மாத்திரம் என்ற இந்த வார்த்தையை உச்சரிக்கும் தொனியை பொறுத்து 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்பர் 1, எம்மாத்திரம் தேவனின் மகத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. காட்ஸ் கிரேட்னஸ் இந்த வார்த்தையின் வழியாக நமக்கு விளங்குகிறது. சில வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். யோபு புத்தகத்தில் 7ஆவது அதிகாரம் வசனம் 18 நான் வாசிக்கிறேன். ஜோப் சாப்டர் 7 verse 18. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், மனுஷனை விசாரிக்கிறதற்கும், நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு யோபு சொல்லுகிறார். சங்கீதம் 144 3ஆவது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 144 வசனம் 3 வாசிக்கிறோம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும், மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும், அவனை நினைக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இந்த வசனங்களை வைத்து தான் பவுல் ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இந்த எம்மாத்திரம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 நாம் வாசிக்கலாமா? ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். சர்வத்தையும் படைத்த சர்வவல்ல தேவன் மனுபுத்திரர் மேல், உங்கள் மேல், என் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார் என்பது எத்தனை ஆச்சரியமான உண்மை. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே, நான் எம்மாத்திரம். It shows God's greatness to us.
தேவனுடைய மகத்துவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. சங்கீதம் 115:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord is mindful of us என்று வாசிக்கிறோம். எரேமியா 31 வசனம் 20, ஜெரமையா 31:20 ரொம்ப அழகான வசனம், எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களில் ஒன்று. 31:20 எரேமியாவில் வாசிக்கிறேன், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. எப்ராயிம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறாராம். அதனால் ஒரு பாட்டு பாடுறோம்ல, நினைக்கும் தேவன் உண்டு நித்தமும் நடத்துவார். நம்மை நினைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆதியாகமம் 8:1 படித்து பாருங்கள். நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். 377 நாட்களாக இந்த நோவா குடும்பம் பேழைக்குள்ளேயே இருந்தது. அந்த குடும்பத்தை தேவன் நினைத்தருளினார். அந்த குடும்பத்தை வெளியே வரும்படி தேவன் கட்டளையிட்டார். அதே போல பாருங்கள், அன்னாளின் நிந்தையை தேவன் நினைத்தருளினார். 1 சாமுவேல் 1:19 படித்தோம் சொன்னா, அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, அன்னாளை தேவன் கர்த்தர் நினைத்தருளினார். The Lord remembered Hannah. பிள்ளை இல்லாமல் அவள் சஞ்சலப்படுகிறாளே, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எம்மாத்திரம் நம்ம நினைப்பதற்கு தேவன் எவ்வளோ பெரியவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இன்னொரு இடத்துல அழகாக வாசிக்கிறோம். சகரியா, பழைய ஏற்பாட்டில் சகரியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறோம். பாருங்களேன், பரிசுத்தாவை பற்றி பேசக்கூடிய அந்த அதிகாரத்தில், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். என்ன அர்த்தம்? தேவன் இருக்கிறார், அவர் மிகவும் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். அவர் என்ன செய்வார்? செருபாபேல் ஒருத்தன் வருவான், எருசலேமின் தேவாலயத்தை அவன் கட்டி எழுப்புவான். 70 வருஷ சிறையிருப்புக்கு அப்புறம் பாபிலோன் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். செருபாபேல் தலைமையிலே முதல் கூட்டம், ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர், ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ் ஃப்ரம் பாபிலோன் டு ஜெருசலேம். இட் வாஸ் அண்டர் தி ஹெட்ஷிப் ஆஃப் ஜெருபாபேல். செருபாபேல் வருவான், அவனுக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாய். எத்தனையோ ஆண்டுகளாக மண்மேடுகளாக கிடந்த எருசலேம் தேவாலயத்தை அவன் கட்டி எழுப்பினான். அன்பானவர்களே, பாருங்கள், இந்த செருபாபேலை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்தார். ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, தேவாலயம் இல்லை, எரிந்து சாம்பலாகிவிட்டது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினார், அவர்களை விடுவித்தார், ஆலயத்தை திரும்ப கட்டும்படி செய்தார். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய சவால்கள் எல்லாம் சமபூமி ஆகிவிடும். அன்பானவர்களே, தேவன் நம்மை நினைக்கிற தேவன், நம்மீது நினைவாயிருக்கிற தேவன். நாம் எம்மாத்திரம் என்று நம்மை குறித்து நாம் நினைத்தாலும் கூட தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை அந்த எம்மாத்திரம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஒரு சிறு பையன் சுரங்க வாசலிலே உட்கார்ந்திருந்தான். நிலக்கரி சுரங்கத்தில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, கூட்டம் கூட்டமாக உள்ள வேலைக்கு போவாங்க. அப்படி வேலைக்கு போயிட்டு வெளியே வரக்கூடிய, வேலை முடிந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு சிறு பையன் தன்னுடைய தகப்பனுக்காக உட்கார்ந்திருந்தான். ரொம்ப நேரமாக உட்கார்ந்திருந்தான். அப்பா வருவார் என்று காத்து கொண்டிருந்தான். அந்த வழியை போய் கொண்டிருந்த ஒரு நபர் நின்று கேட்டாராம், தம்பி, எதுக்குமா இங்கே உட்காந்துருக்கிறீங்க? இந்த சுரங்க வாசலில், நிலக்கரி சுரங்கத்தின் வாசலில் எதற்காக உட்கார்ந்துருக்கிறாய்? அந்த பையன் சொன்னான், எங்கள் டேடி வருவாங்க, எங்கள் அப்பா வருவாங்க, எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். உடனே அந்த நபர் சொன்னாராம், எப்படி உங்கள் அப்பா உன்னை கண்டுபிடிப்பேன்? நிறைய கூட்டமாக வருமே, திரளான கூட்டம் வருமே,
அப்படி வரும்பொழுது அவங்க நிலக்கிற சுரங்கத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க முகமெல்லாம் அப்படி கறிப்பிடிச்சு கருப்பாக இருக்குமே, எப்படி நீ உன் அப்பாவை கண்டுபிடிப்பாய் அப்படின்னு அவர் கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நான் அப்பாவை கண்டுபிடிக்க மாட்டேன், அப்பா என்னை கண்டுபிடிச்சிருவாரு. அவர் முகத்தில் ஒருவேளை கறி இருக்கலாம், ஏன் முகத்தை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். தகப்பனுடைய அன்பு என்னை கண்டுபிடித்து விடும் என்று அந்த குழந்தை சொன்னதிலிருந்து நமக்கு தெரிகிறது. தகப்பன் அடையாளம் கண்டுபிடித்து விடுவார். அன்பான தேவப்பிள்ளைகளே, பாருங்களேன், நம்முடைய தேவை என்ன, நம்முடைய கஷ்டங்கள் என்ன, நம்முடைய சவால்கள் என்ன, எல்லாவற்றையும் நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். உங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம் எம்மாத்திரம் ஆனாலும் தேவன் நம்மை அடையாளம் கண்டறிந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறார். ஆக எம்மாத்திரம் தேவனுடைய மகத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக, எம்மாத்திரம் மனிதனின் மாயைத்தன்மையை சுட்டி காட்டுகிறது. மேன்ஸ் நத்திங்னஸ். மனிதனுடைய மாயைத்தன்மை. பைபிளில் மாயைன்னு படிக்கிறோம். வேனிட்டி. மாயை என்றால் என்ன? இருக்கிற மாதிரி தெரியும், இல்லாமல் போய்விடும். வேதாமத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த யோபு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படித்தோம். இப்போ 16லேருந்து படிக்க போகிறோம். யோபு 7ஆம் அதிகாரம் 16 முதல். இப்படி இருக்கிறதை அரோஷிக்கிறேன், நான் அருவருக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன், என்னை விட்டுவிடும். யோபு சொல்கிறார், ஆண்டவரே, என் நிலைமையை பார்த்தா உடம்பெல்லாம் பருக்களாக இருக்கிறதே, இப்படி இருப்பதை நான் வெறுக்கிறேன், உயிரோடு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயைதானே. மாயை. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஒன்று தேவனுடைய மகத்துவம் படித்தோம், இன்னொன்று மனுஷன் ஒன்றுமே கிடையாது, அவனுடைய நாட்கள் மாயை. திடகாத்திரமாக இருப்பாங்க, கடைசியில் ஒன்றுலாம் போயிடும். நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, மாட்டஞ்சாட்டமாக இருப்பாங்க. நோய் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒடுங்கி ஒல்லியாகி ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். இதான் நம்முடைய நிலைமை. அன்பான தேவப்பிள்ளைகளே, மலேசியாவுக்கு ஊழியங்களுக்கு சில முறை சென்றிருக்கிறேன். அப்படி ஒரு முறை சென்ற பொழுது அங்கே இருக்கிற ஒரு போதகர், தமிழ் போதகர், ஒரு நபரை சந்திப்பதற்காக ஜெபிப்பதற்காக என்னை அழைத்து சென்றார். அப்போ சொன்னார், பாஸ்டர், இந்த நபர் மலேசியாவில் மிகவும் பிரபலமான ஒரு பேச்சாளர், நல்லா பேசுவார், கூட்டம் திரளாக வரும், பெரிய பணக்காரர். அவர் போய் நாங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அப்படியே கட்டிலில் அப்படியே ஒடுங்கி ஓடாய் தேய்ந்து அப்படி படுத்து கிடந்தார். அவருக்காக போய் ஜோமிட்டு வந்தோம். இவர் தான் பாஸ்டர் இவர்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே பேசி இருக்கிற அந்த யூடியூப் சேனல்ஸில் சில லிங்க்கெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சேன். எனக்கு அந்த போதகரும் அந்த பேரெல்லாம் சொன்னார். அவர் பேர் என்ன அதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக பேசுகிறார், ரொம்ப கோட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கிறார். ஆனால் நோய் வந்ததுக்கப்புறம் அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா படுமோசம். பிற்பாடு அவர் இறந்து போனார் என்று நான் கேள்விப்பட்டேன். அன்பான தேவப்பிள்ளைகளே, மனிதனுடைய நிலைமை அதுதான். அதே யோபு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதுக்கு நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கலமோ, நான் அவ்வளோ பெரிய ஆளா ஆண்டவரே, நான் ஒன்றுமே கிடையாது. யோபு 15ஆம் அதிகாரம் வசனம் 14 பாருங்கள். மனுஷனானவன் பரிசுத்தமாயிருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். எலிப்பாஸ் என்பவன் சொல்லுகிறான். 25ஆம் அதிகாரம் யோபு 6ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம். பார்த்தீங்களா, நம்ம புழு, நம்ம பூச்சி என்று பில்தாத் சொல்லுகிறான். யோபு புத்தகத்தில் அடிக்கடி இந்த எம்மாத்திரம் என்ற வார்த்தையை பார்க்குறோம். நம்ம புழு, நம்ம பூச்சி, நம்முடைய நாட்கள் மாயை,
நம்முடைய நாட்கள் புகையை போன்றது என்று யாக்கோபு 4:14 வாசிக்கிறோம். புகை எப்படிப்பட்டது? இருக்கிற மாதிரி தெரியும், இல்லாமல் போயிடும். அதான் மனுஷனுடைய வாழ்க்கையும். நாம் எம்மாத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி அநேக வசனங்கள் இருக்கின்றன. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். ஏசாயா 2:22 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, மனுஷனை நம்ப முடியாது. இன்றைக்கி செய்கிறேன்னு சொல்லுவான், செய்ய மாட்டான். கொடுக்குறேன்னு சொல்லுவான், கொடுக்க மாட்டான். அன்பானவர்களே, அந்த எம்மாத்திரம் என்ற வார்த்தை மனிதனுடைய மாயை தன்மையை, மனிதனுடைய நிலையற்ற தன்மையை, அவனுடைய நிரந்தரமில்லாத நிலைமையை சுட்டி காட்டுகிறது. பாவத்து நிமித்தம் மனிதன் அற்பமாய் எண்ணப்பட வேண்டியவன், அற்ப ஆயுசிலே போய்விடக்கூடியவன். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த எம்மாத்திரம் அப்போ நமக்குள்ளே என்ன கொண்டு வரணும்னு சொன்னால், இந்த உண்மை, இந்த எம்மாத்திரம் என்ற வார்த்தை மனிதன் இவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணர்த்துகிறதே, இந்த உண்மை நாம் தாழ்மையை தரித்து கொள்வதற்கு நம்மை வழி நடத்த வேண்டும். மேவிபோஷேத்தினுடைய தாழ்மையை பாருங்களேன். 2 சாமுவேல் 9 அதிகாரம் 2 சாமுவேல் 9 அதிகாரம் வசனம் 8. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயைப் போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். மேவிபோஷேத் யாருன்னா, தாவீதினுடைய நெருங்கிய நண்பன் யோனத்தான். யோனத்தானுடைய மகன் தான் மேவிபோஷேத். மேவிபோஷேத் என்று தமிழில் படிக்கிறோம். அப்போது யோனத்தான் நிமித்தம் சவுல் வீட்டாருக்கு நான் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தேடும் பொழுது யோனத்தானுடைய மகன் இருக்கிறான் மேவிபோஷேத். 2 கால்களும் முடமான ஒரு மனிதன். அப்போது அவனை கொல்லாமல் தாவீது அவனை உயிரோடு விட்டான். நித்தமும் என்னுடைய பந்தியிலே அப்பம் புசிக்க வேண்டும் என்று அவனை அழைத்தான். பாருங்களேன், 2 சாமுவேல் 9:7 படிக்கிறோம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அதனால தான் மேவிபோஷேத் சொன்னான், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு அது அடியான் எம்மாத்திரம். நான் ஒன்றுமே கிடையாதே. ராஜபந்தியில் எனக்கு தினம் சாப்பாடா? அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை இப்படி யோசித்து பாருங்கள். பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிற மாதிரி, தாவீது மேவிபோஷேத்தை சொன்னார், பிதா நம்மை பார்த்து சொல்கிற மாதிரி. யோனத்தான் நிமித்தம் தாவீது மேவிபோஷேத்துக்கு தயை செய்தான். குமாரனாகிய இயேசுவின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் நம்ம எவ்வளவாய் கனம் பண்ணுகிறார் என்று பாருங்கள். குமாரனாகிய இயேசுவின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று பிதா நம்மை பார்த்து சொல்லுவது போல நாம் எடுத்துக்கொள்ளலாமே. நம்மளாம் யாரு? செத்த நாய்ங்க. அந்த தாழ்மை நமக்குள்ளாக வர வேண்டும். எம்மாத்திரம் அந்த தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய அற்பமான நிலையை, மாயான நிலைமை சுட்டி காண்பிக்கும் பொழுது நாம் தாழ்மையை அடைய வேண்டும். தாவீதின் தாழ்மையை பாருங்களேன். படித்தோம்ல 1 நாளாகமம் 17:16. தேவனே, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று அவன் சொன்னான். ஆண்டவருக்கு நம்ம தசமாக காணிக்கையெல்லாம் கொடுக்குறோம். சில நேரத்தில் கொடுத்துட்டு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நான் கொடுத்துருக்கேன்ல, நான் கரெக்டாக கொடுத்துருக்குறேன் அப்படிலாம் சில நேரம் பில்லெல்லாம் சேர்த்து வைப்பாங்க, தசமாக பில் எல்லாத்தையும். தாவீதினுடைய தாழ்மையை பாருங்கள். 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் அப்படின்றார். நம்ம நிறைய கொடுக்குறோன்னா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. உபாகமம் 8:18 நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். டியூட்ரானமி 8:18. நம்ம தசமாக காணிக்க நிறைய கொடுக்குறோமா? அதற்கான பலன் யார் கொடுக்கிறார் பாருங்க. உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அந்த பலன் அவர் தான் கொடுத்துருக்கார். நான் செஞ்சேன், நான் வாங்கி வச்சேன், நான் கொடுத்தேன், நான் பண்ணேன், நான் கட்டினேன் ஆலயத்தை, இப்படியே பெருமையாக பேசி பேசி கடைசியில் நம்ம மண்ணாக போயிடக்கூடாது. அன்பானவர்களே, நம்ம இதை சிந்திக்க வேண்டும்.
சாலமோனின் தாழ்மையை பாருங்கள். தகப்பன் தாவீதுக்கு இருந்த தாழ்மையை போலவே சாலமோனுக்கு இருந்துச்சு. 2 ராஜாக்கள் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கிறோம். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபங்காட்டுகிறதற்கே ஒளிய வேறே முகாந்திரமாய் அவருடைய ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். அதே 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் ஜெபிக்கிறார் பாருங்கள். சாலமோன், தேவன் மெய்யாக மனுஷருடைய பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டினார். கடைசியில் நான் எம்மாத்திரம்ன்றார். இன்றைக்கி வெறும் செங்கலையும் சிமெண்டையும் வச்சு கட்டிட்டு நாம் சிலர் பண்ணக்கூடிய ஆரவாரம் இருக்கிறதே ஆலயத்தில். நான் கட்டினேன், எங்கள் அப்பா கட்டினார், தாத்தா கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக நாமே கட்டி ஆள வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் எம்மாத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய அளவுக்கு அது நிலையற்றது. இந்த ஏமாத்திரம் நம்முடைய ஒன்றுமில்லாமையை சுட்டி காட்டுகிறது. இந்த ஒன்றுமில்லாமைக்கு ஒரே ஒரு வசனம், ஏசாயா புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் பாருங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 17. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். சூனியத்தில் சூனியம், மலையாளத்தில் சூனிய அப்படின்னா 0, தமிழ் எடுத்துக்கங்க. மனிதர்கள் சூனியத்திலும் சூனியம், 0க்குள்ள 0. நீங்களும் நானும் 0 கிடையாதுங்க, 0க்குள்ள 0. சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். நம்மளால் ஒன்றுமே கிடையாது. எம்மாத்திரம் என்றால், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, அப்படி நாம் நம்மை ஆண்டவருக்கு தாழ்த்த வேண்டும். ஒருத்தன் ஜெபம் பண்ணால, ஆண்டவரே நான் அப்படி இப்படி நான் தசமாக கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன்னு சொன்னான். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆனால் இன்னொருத்தன், ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையாயிரும் ஜெபம் பண்ணான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன அந்த ஓமையில், ஆலயத்திற்கு சென்ற 2 மனிதர் ஓமையில், பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று மார்பில் அடித்து ஜெபித்தான். ஆண்டவர் சொன்னார், இவனே மன்னிக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று ஆயக்காரனை குறித்து இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, தாழ்மையாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் பேராசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 3வது, எம்மாத்திரம் மனிதனின் அவிசுவாசத்தையும் சுட்டி காட்டுகிறது. மேன்ஸ் அன்பிலீஃப். அந்திரேயா ஒரு இடத்துல எம்மாத்திரம் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். ஜான் சாப்டர் 6, யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 9 பாருங்கள். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். 5000 புருஷர், அப்புறம் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 15-20,000 பேர் இருந்திருப்பாங்க. இயேசுவானவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு இப்படி திரளான பேர் கூடியிருந்தார்கள். இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. சீசர்கள் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பிலிப்புவின் கணக்கு, தப்பு கணக்கு பாருங்கள். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். பிலிப்பு ஒரு பக்கம் கணக்கு போடுறார், அந்திரேயா ஒரு பக்கம் அவிசுவாசம் காட்டுகிறார். ஆண்டவர், ஒரு பையன் இருக்கிறான், 5 வாற்கோதுமை அப்பங்கள் 2 மீன்கள் இருக்குது, இது இவ்வளோ பேருக்கு எம்மாத்திரம். அவிசுவாசம். 2 disciples 2 reactions. 2 சீஷர்கள் 2 வித்தியாசமான வார்த்தைகளை அவர்கள் கூறுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், இந்த எம்மாத்திரம் என்பது மனிதனுடைய அவிசுவாசத்தையும் சுட்டி காண்பிக்கிறது. When the question comes home to your heart, when shall we buy bread that these may eat? அதாவது நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வரும்பொழுது, யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி வந்துச்சு பாருங்கள். இவர்கள் சாப்பிடத்தக்கதாக
அப்பங்களை எங்கே கொள்ளலாம், எவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கும் எழும்பும் பொழுது, லெட் நாட் யுவர் ஆன்சர் பி த ரெஸ்பான்ஸ் ஆஃப் அன்பிலீஃப். உங்களுடைய பதில் ஒரு அவிசுவாசமாக இருக்க வேண்டாம். பட் வாட் செட் கிரைஸ்ட், ஆனால் கிறிஸ்து என்ன சொன்னார்? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? யோவான் 6:10 இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். மேக் த மென் சிட் டவுன் அண்ட் he fed them there. ஆண்டவர் அவர்களுக்கு போஷித்தார். So when you are surrounded by souls in need, know that Christ is there. உங்களை சுற்றிலும் தேவையில் உள்ள ஆத்துமாக்கள் இருந்தால் அவிசுவாசம் காட்டாதீங்க. கிறிஸ்து இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Commune with him. Bring your barley loaves to Jesus. அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வார்க்கோதுமை அப்பங்களை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். வார்க்கோதுமை அப்பங்கள் நீங்கள் பாருங்களேன், இந்த யோவானில் மட்டும்தான் வார்க்கோதுமை அப்பங்கள் இருக்கும். மற்ற இடங்களில் அப்பங்கள் தான் இருக்கும். 5 அப்பங்கள் 2 மீன்கள் தான் இருக்கும். நம்ம அதை பின்னாடி படிப்போம். அந்த உங்களுடைய வார்க்கோதுமை அப்பங்களை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். The means in our possession may not seem to be sufficient for the work. ஊழியத்துக்கு, வேலைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த உணவு பொருட்களோ அல்லது பணமோ எதுனாலும் சரி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள் மிக குறைவாக இருக்கலாம். But if we will move forward in faith, believing in the all-sufficient power of God, abundant resources will open before us. ஆனால் விசுவாசத்தோடு நாம் முன் சென்று தேவனுடைய சர்வ வல்லமையை, சகலத்தையும் திருப்தியாக்கக்கூடிய அவருடைய வல்லமையை நாம் விசுவாசித்து முன் சென்றால் நமக்கு முன்பாக நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். If the work be of God, He Himself will provide the means for its accomplishment. நம்ம செய்யக்கூடிய வேலை தேவனுடைய வேலை என்றால் அதனுடைய தேவைகள் எல்லாம் அவரே பூர்த்தி செய்து விடுவார். He will reward honest, simple reliance upon Him. தேவனை நேர்மையான உள்ளத்தோடு எளிமையாக அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவரே என்ன செய்வாராம்? எல்லா தேவைகளையும் சந்தித்து விடுவார். அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார் அப்படின்னு டிசரவேஜஸ் பக்கம் 370 371 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எம்மாத்திரம் அவிசுவாசத்தை காட்டுகிறது அந்திரேயாவின் அவிசுவாசம். கேஜேவி பைபிளில் நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 9 பாருங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டுன்னு தமிழில் படிக்கிறோம். நீங்கள் ஆங்கிலத்தில் கேஜேவியில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் படித்தீங்கன்னா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 சிறு மீன்களும் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில். 2 little fishes. அப்போது இங்கே மட்டும்தான், யோவானில் மட்டும்தான். அது கேஜேவியில் பார்த்தீங்கன்னா 5 barley loaves and 2 little fishes அப்படின்னு படிக்கலாம். அன்பானவர்களே, இதில் இருக்கிற ஒரு சிறப்பு கவனத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, the fishes and barley loaves were the daily food of the fisher folk about the sea of Galilee அப்படின்னு டிசரவேஜஸ் பக்கம் 366 படிக்கிறோம். மீன்களும் வார்க்கோதுமை அப்பங்களும் கல்லேயா கடலை சுற்றிலும் இருந்த மீனவ மக்களினுடைய அன்றாட உணவாக இருந்தது. இன்னொரு ஆசிரியர் சொல்றாரு, the loaves were of barley, the food of the very poor, while the small fishes were a sort of sardine, salted and used as a relish அப்படின்னு எழுதுறார். ஆல் தி மிராக்கிள்ஸ் ஆஃப் தி பைபிள் என்ற புத்தகத்தில் பக்கம் 198 ஹெர்பர்ட் லாக்கியர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பார்லி வார்க்கோதுமை அப்பங்கள் மிகவும் ஏழையாய் இருந்தவர்களின் உணவு, மிகவும் வறியவர்களின் உணவு. அதே சமயத்தில் சிறு மீன்கள் என்பது நல்லா பொரிச்ச மீன் அப்படிலாம் கிடையாது, குழம்புல போட்ட மீன் கிடையாது. சுருக்கமாக சொன்னால் உப்பு போட்ட கருவாடு மாதிரி. சரிங்களா அன்பானவர்களே, ஏழைகளின் உணவு, மீனவ மக்களின் அன்றாட உணவு, ஏழை சிறுவனிடமிருந்து வந்த எளிய உணவை வாங்கி வல்லமையான அற்புதம் செய்த தேவன் நம் தேவன். பார்த்தீங்களா, வார்க்கோதுமை அப்பங்கள் 5 அப்பங்கள், இதெல்லாம் யார் சாப்பிடுவா? ஏழைகள் தான் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த பையன், அந்த சின்ன பையன் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவன். 2 சிறு மீன்கள் கருவாடு மாதிரி. சரிதானே? பாருங்களேன்,
இதை பார்த்துட்டு தான் அந்திரேயா சொல்கிறாரு, எம்மாத்திரம். ஆனால் இயேசுவின் கையில் போன உடனே பாருங்கள், எல்லாரும் சாப்பிட்டாங்க. 20,000த்திற்கும் அதிகமான பேர் சாப்பிட்டார்கள். மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தேவைகள் மிக பெரியதாய் இருக்கின்றனவா? இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது? இவ்வளோ தேவை இருக்குது, எனக்கு இப்போ தானே 1000 ரூபா கிடச்சிருக்கு. சில நேரங்களில் சபையில் போதகராக இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான தேவைகள் உண்டுன்னு அறிவிப்பு கொடுப்பேன். என்ன செய்வாங்க தெரியுமா? முதல்ல கஷ்டப்படுறவங்க தான் முன்னாடி வருவாங்க. வந்து, பாஸ்டர் 5 லட்சம் கேட்டீங்க பாஸ்டர், நான் ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன் பாஸ்டர், நான் ஒரு 500 ரூபா கொடுக்குறேன், இதை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் முதல் அமௌண்ட். ஒரு சபையில் ஒரு மாதிரி அறிவிப்பு கொடுத்தேன், நமக்கு 5 லட்சம் தேவை அப்படின்னு சொன்னேன். வெளியே வந்தோடனே தெய்வீகானந்தம் முடிஞ்ச ஒரு ஐயா வந்து, பாஸ்டர் 500 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அவர் ஒரு பள்ளி வேன் ஓட்டக்கூடிய டிரைவர். முதல்ல ஒரு 500 ரூபா கொடுத்தார். இந்த பக்கம் திரும்புகிறேன், ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தார். அவர் இந்த அறிவிப்பை கேட்டுட்டு, அன்னைக்கு பாஸ்டர் 5 லட்சம் நான் கொடுக்குறேன்னு அவர் 5 லட்சம் கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்களேன், எளிய நபர், அவர் தான் முதல்ல கொடுக்குறார் 500, பின்னாடி 5 லட்சம் வருது. இந்த 500 ஏமாத்திரம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது, பின்னாடி 5 லட்சம் வந்துச்சு. அன்பான தேவ பிள்ளைகளை, தேவன் ஆச்சரியமானவர். இந்த ஏமாத்திரம் நமக்கு எப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே நான் ஏமாத்திரம், என்னை நீ நேசிக்கிறீர், ஏமாத்திரம், எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறீர், ஏமாத்திரம், எனக்கு அருமையான சத்தியங்களை கொடுத்திருக்கிறீர், நான் ஏமாத்திரம், அருமையான சபையை கொடுத்திருக்கிறீர், நான் ஏமாத்திரம், அருமையான ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறீர், நான் ஏமாத்திரம் என்று சொல்லி தாழ்மையாக கர்த்தருக்குள் நாம் மென்மேலும் வளர வேண்டும். ஏமாத்திரம் என்ற வார்த்தை காட்ஸ் கிரேட்னஸ், தேவனுடைய மகத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஏமாத்திரம் என்ற வார்த்தை மனிதனுடைய ஒன்றுமில்லாமையை, மாயை தன்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேன்ஸ் நத்திங்னஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது, ஏமாத்திரம் என்பது மேன்ஸ் அன்பிலீஃப், மனிதனுடைய அவிசுவாசத்தையும் சுட்டி காட்டுகிறது. இந்த ஏமாத்திரம் என்ற வார்த்தையை நாம் எப்படி பார்க்கிறோம்? பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக தாவீதைப் போல, சாலமோனைப் போல, யோபுவைப் போல, மேவிபோஷேத் போல உமக்கு முன்பாக தாழ்மையாய் வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். விசுவாசமாய் செயல்படக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். தேவனுடைய மகத்துவத்தை எப்பொழுதும் முன்வைத்து செயல்படக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் என்று நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீர் எங்கள் தேவனாய் இருப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் பாவிகளா எங்கள் மீது நீ மிகவும் கிருபையாக இருக்கிறீர். உம்முடைய மகத்துவத்திற்கு நன்றி சொல்கிறோம். ஒன்றுமில்லாத எங்கள் மீது நீ நினைவாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீர். எங்கள் விசுவாசம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் பலப்பட ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விசுவாசம் இயேசுவில் பெருகட்டும். ஆமென்.